நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அதுவும் மார்னிங் டிஃபனுக்கே வராங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பெரும்பாலும் வந்து சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இட்லி, சட்னி, சாம்பார், ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். அந்த சட்னி, சாம்பார் வந்து நம்ம இல்லாமல் நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஒரு சட்னி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே சட்னியோட குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாக வரும். இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன். இதோட ஒரு கையளவு கொத்தமல்லியும் எடுத்து வச்சுட்டேன். இதோட உங்கள்கிட்ட பேசிகிட்டே கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பழுத்துருச்சு, அதெல்லாமும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இதோட நான் வேறு என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக புளி, ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டு, காஞ்ச மிளகாய், அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா ஆறின பிறகு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு சூப்பரான சட்னி ரெடி. நான் இப்போ சொன்ன அளவுகளில் தான் நான் வந்து சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கே வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணி சேர்க்காம ஓரளவுக்கு திக்காக வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் உங்கள் கெஸ்ட்டுக்கு பரிமாறலாம். ரொம்பவே ஹாப்பியாக அவங்களும் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.